அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தின் 5வது கடமை ஹஜ். இது வெறும் ஒரு பயணம் அல்ல, இது ஒரு ஆன்மீக மறுபிறப்பு. கஃபாவை சுற்றி வரும் ஒவ்வொரு அடியிலும் உங்கள் இதயம் இறைவனின் நெருக்கத்தை உணரும். இந்த பயணம் ஒரு முஸ்லிமின் வாழ்வில் ஒருமுறையாவது நிறைவேற்றப்பட வேண்டிய மிக முக்கியமான கடமையாகும். இதன் நோக்கம் இறைவனிடம் சரணடைவதும் பாவங்களிலிருந்து தூய்மையடைவதும் உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம் சமூகத்துடன் ஒன்றிணைவதும் தான். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக். இதோ நான் உன் முன்னே ஆஜராகிவிட்டேன் என் இறைவா. இந்த வார்த்தைகள் கோடிக்கணக்கான முஸ்லிம்களின் இதயங்களிலிருந்து எதிரொலிக்கின்றன. ஹஜ் பயணம் என்பது வெறும் சடங்குகளின் தொகுப்பு அல்ல. இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவர்களின் மனைவி ஹாஜர் அம்மையார் ஆகியோரின் தியாகங்களை நினைவு கூறும் ஒரு வரலாற்று பயணம். ஹஜ்ஜின் முதல் படி இஹ்ராம். இது உலக ஆசைகளை துறந்து இறைவனிடம் முழுமையாக சரணடைவதை குறிக்கும் ஒரு நிலை. ஆண்கள் 2 தைக்கப்படாத வெள்ளை ஆடைகளையும் பெண்கள் தங்கள் சாதாரண இஸ்லாமிய ஆடைகளையும் அணிவார்கள். இந்த எளிய உடை பணக்காரர், ஏழை, உயர்ந்தவர், தாழ்ந்தவர் என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைவரும் இறைவனின் முன் சமம் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இஹ்ராம் அணிந்தவுடன் சில கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும். இது சுய கட்டுப்பாட்டையும் பொறுமையையும் நமக்கு கற்பிக்கிறது. மக்காவிற்குள் நுழைந்ததும் முதல் கடமை தவாஃப். கஃபாவை 7 முறை இடமிருந்து வலமாகச் சுற்றுவது. ஒவ்வொரு சுற்றும் இறைவனை நோக்கிய நமது பயணத்தின் ஒரு படி. கோடிக்கணக்கான மக்கள் ஒரே திசையில் ஒரே நோக்கத்துடன் ஒரே இறைவனை வணங்குவதை பார்க்கும்போது கிடைக்கும் அந்த ஆன்மீக உணர்வை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. தவாஃபிற்கு பிறகு மகாமு இப்ராஹிம் அருகே 2 ரகத் தொழுவது நபி வழி. அடுத்ததாக சஃபா மற்றும் மர்வா மலைகளுக்கு இடையே 7 முறை நடக்கும் சி எனும் செயல். இது தன் மகன் இஸ்மாயிலுக்காக தண்ணீர் தேடி ஹாஜர் அம்மையார் ஓடிய தியாகத்தை நினைவுபடுத்துகிறது. அவர்களின் நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியின் பிரதீகம்தான் இந்த சி. ஜொடி அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்தால் அவன் ஒருபோதும் கைவிட மாட்டான் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ஜம்ஜம் கிணறு ஹாஜர் அம்மையாரின் நம்பிக்கைக்கு கிடைத்த ஒரு பரிசு. ஹஜ்ஜின் உச்சகட்ட நாள் துல்ஹஜ் மாதம் 9ஆம் நாள். இது அரஃபாத் நாள் என்று அழைக்கப்படுகிறது. அன்று உலகெங்கிலும் இருந்து வந்த கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் அரஃபாத் மைதானத்தில் ஒன்று கூடுவார்கள். சூரியன் உச்சிக்கு வந்ததிலிருந்து மறையும் வரை அவர்கள் இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்டு துவா செய்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இறுதி பேருரையை நிகழ்த்திய இடம் இது. அரஃபாத் நாளில் நிற்பதுதான் ஹஜ்ஜின் மிக முக்கியமான கடமை. அரஃபாவில் தங்காவிட்டால் ஹஜ் இல்லை என்பது நபிமொழி. சூரியன் மறைந்த பிறகு ஹஜ் பயணிகள் முஸ்தலிஃபாவிற்கு செல்வார்கள். அங்கு இரவு தங்கி மஃரிப் மற்றும் இஷா தொழுகைகளை நிறைவேற்றுவார்கள். மறுநாள் காலையில் ஜம்ராத்தில் ஷைத்தானுக்கு கல் எறிவதற்காக சிறிய கற்களை சேகரிப்பார்கள். அடுத்த 3 நாட்கள் மினாவில் தங்கி 3 தூண்களுக்கு, அதாவது ஜம்ராத்துகளுக்கு கல் எறிவார்கள். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷைத்தானின் சோதனைகளை நிராகரித்ததை நினைவுபடுத்துகிறது. இந்த செயல் நமது உள்மனதில் உள்ள தீய எண்ணங்களையும் ஷைத்தானின் தூண்டுதல்களையும் எதிர்த்து போராடுவதற்கான ஒரு பிரதீகாத்மக் செயல். கல் எறிந்த பிறகு குர்பானி கொடுக்க வேண்டும். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகன் இஸ்மாயிலை இறைவனுக்காக தியாகம் செய்ய துணிந்த மாபெரும் தியாகத்தை நினைவுபடுத்துகிறது. இறைவனின் கட்டளைக்கு முழுமையாக கீழ்ப்படிவதன் முக்கியத்துவத்தை இது நமக்கு கற்பிக்கிறது. குர்பானிக்கு பிறகு ஆண்கள் தங்கள் தலைமுடியை மழித்துக் கொள்வார்கள் அல்லது குறைத்துக் கொள்வார்கள். பெண்கள் தங்கள் முடியின் நுனியை சிறிது வெட்டிக் கொள்வார்கள். இதன் மூலம் ஈஹ்ராம் நிலையிலிருந்து விடுபடுவார்கள். இறுதியாக மக்காவிலிருந்து புறப்படுவதற்கு முன்பு விடைபெறும் தவாஃப், அதாவது தவாஃபுல் வதா செய்ய வேண்டும். இது இந்த புனித பயணத்தை வெற்றிகரமாக முடிக்க உதவிய இறைவனுக்கு நன்றி செலுத்தும் ஒரு வழியாகும். ஹஜ் பயணம் முடிந்து திரும்புபவர் அன்று பிறந்த பாலகனைப் போல பாவங்களற்றவராக திரும்புகிறார் என்பது நபிமொழி. ஹஜ் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி வாய்ந்தது. அது பொறுமை, சகிப்புத்தன்மை, சகோதரத்துவம் மற்றும் இறைநம்பிக்கையை ஆழமாக மனதில் பதிய வைக்கிறது. இந்த புனித பயணம் உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஒரு நாள் நசீபாக வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.
மேலும் இது போன்ற இஸ்லாமிய தகவல்களுக்கு எங்களது சோல் டேல்ஸ் இஸ்லாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.